ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ பொங்கல் அதுவுமா ஒரு 5 வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குற இடத்துல நான் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 2000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவசியம் தேவை கிடையாது. அது வந்து ஏன்னா மக்களுக்கு வந்து எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 2000 கொடுத்துட்டு விலைவாசி எல்லாம் ஏற்றி மக்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி தான் கொண்டு பண்ணுறாங்க. அதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட இந்த 2000 மந்த்லி கொடுக்கறதுக்காகோசம் எவ்வளோ போக்குவரத்து எல்லாம் 2 வீலரு 3 வீலர் எல்லாமே மடக்கி அதில் காசை கலெக்ஷன் பண்ணி அதை பைசா தான் மக்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர அவங்க எடுத்துன்னு வந்து கொடுக்கல. இது வந்து அந்த 2000 கொடுக்குறதே வேண்டாம், இலவசமே வேண்டாமே. இல்லை இவங்க எப்படி கொடுப்பாங்க, ஆனால் திருப்பி மேற்கொண்டு கடன் வாங்கி திருப்பி தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக தான் மாற்றுவாங்க. அதை விட்டுட்டு இந்த ஆசிரியர் இவங்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு கொடுத்து மக்கள் பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தர, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு இது பண்ண அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இவங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, திருப்பி கடன் தான் ஆகும். கண்டிப்பாக அவர் வர முடியாதுன்னு அவருக்கே தெரியும். இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா 5 வருஷம் மோடியை வச்சு ஓட்டினாரு. இன்னுமே அந்த இது பண்ண முடியாது தெரியும். எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க, அவரை விட்டு எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவருக்கே தெரியும் தோத்துருவோன்னு தெரியும். சரி எல்லாத்தையும் இஷ்டத்தை அளந்து விடுவோம் அள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. இவரு ஸ்டாலின் கொடுக்கறதே எப்படி முடியும் அப்படி முடியும், அவ்வளோ கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவர் எப்படி கொடுக்க முடியாது? கண்டிப்பாக சான்ஸே இல்லை. நல்லது தான். ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுனா ஒரு 2000 கொடுக்குறதுனா கொடுத்தா நல்லது தான். அது தெரில, எல்லாம் வந்தால் தான் தெரியும் நடைமுறைக்கு வருமா வராதான்னு. எலெக்ஷன் டைமில் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் ஏமாத்து வேலை தான் இது எல்லாமே. எல்லாரும் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சமயத்தில் பொங்கல் சமயம் அந்த சமயம் எலெக்ஷன் சமயத்தில் மட்டும் கொடுத்துட்டு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி என்ன பிரயோஜனமாக ஏதாவது பண்ணணும் கவர்மெண்ட்டு. எல்லாருக்கும் ஈக்குவலாக அவளோட இன்கம் டேக்ஸு கொடுக்குறவாளோட இதை பார்த்துட்டு டேக்ஸ் கொடுக்காதவாளுக்கு ஏதாவது கொடுக்கணும். எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ். எது கொடுத்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தான் கடன் இல்லைங்களா? உண்மை தானே அது. அதனால வேண்டவே வேண்டாம். எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா கொடுக்கட்டாங்க. பஸ்ஸு கூட ஃப்ரீ வேண்டாம். எதுக்கு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ ஏறி வராங்க, அது தேவையா? வேண்டவே வேண்டாங்க. இது எப்படி சார் அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறது 2000 ரூபாய் தராருன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே புரியல. எலெக்ஷன் கோசம் வராங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாரி புரியுதுங்களா? அதேமாரி வந்து இலவச பஸ்ஸு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பஸ்ஸுன்ட்டாரு. அது அப்புறம் கவர்மெண்ட் என்ன ரீச் ஆகும்? அது ஒன்றுமே புரியல அது இவங்க சொல்கிறது. அப்புறம் அதை வந்து எப்படின்னா சேலரி எடுப்பாங்க, சேலரி எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு, அதை யோசிக்கணுமா இல்லையா? அவர் ஒரு 5 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த 5 என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதில் மக்கள் வந்து பைசா கொடுத்து இவங்க மக்களை தூக்கிறாங்க, அப்புறம் அடிமட்டமாக ஆக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க நடக்கிறது அங்கே. ஏன்னா இவங்க எலெக்ஷன்ன்ற பேரில் மக்களை வந்து கவுக்கூர் தான் பார்க்குறாங்கன்னு கண்டி. ஆனால் உண்மையாலுமே இவங்க எலெக்ஷன் இது பண்ணுற மாரி இல்லை இவங்க. அதாவது இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுன்றது யார் ஏழையோ அவங்களுக்கு தான் கரெக்டாக போய் சேரணும். வாக்கு வாங்கணுன்றதுக்கோசரம் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே சரியாக வராது. நிதிநிலை சரியில்லைன்னா ஏற்கனவே கடனில் இருக்குது. இப்போ எப்படி இதை 2000 ரூபாய் எத்தனை பேருக்கு எப்படி கொடுப்பாங்க? ரியலி யார் ஏழையாக இருக்காங்களோ, வறுமை கோட்டு கீழே இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கறதுன்றது இட்ஸ் நாட் கரெக்ட். அது என்னங்க, எவ்ரிபடி 2 பேரும் அதே தான் தந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற கட்சி அதே தான் தராங்க, இவங்க அதே தராங்க. இது ஒன்லி இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் இது பண்ண திஸ் இஸ் ஒன்லி கோயிங் டு ஹர்ட் த டாக்ஸ் பேயர். அவ்வளோதான். அது இட் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் எனி திங். இட் இஸ் மோர் ஃபார் votes that all the political parties are doing this unfortunately. யார் கொடுத்தாலும் வாங்குவோம் சார். அவங்க ஆட்சி ஜெயிச்சு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்கள் உழைப்போம், அவ்வளோதான். 2000 ரூபாய் கொடுக்குறாருன்னா திருப்பி மக்களை அடங்காரனா ஆகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட்டு இப்போ 3000 ரூபா கொடுக்குதுன்னா நம்ம காசை நம்மளுக்கு கொடுத்து நம்மளே கடங்காரம் ஆகுது இந்த கவர்மெண்ட்டு. அவர் திருப்பி கொடுத்து அது 2000 ரூபா கொடுக்குறாரு, திருப்பி அது 2 கடங்காரில் தான் ஆக போகிறாங்க. சாத்தியம் கம்மி தான். அது எப்படி கொடுப்பேன்? இதுவே கடன் ஏகப்பட்ட கடத்தில் இருக்காங்க. வரவங்கள அது இன்னும் ஜாஸ்தியான பண்ணாலும் கம்மியாக பண்ண முடியாது இல்லையா? அதுதான் என்னோட கருத்து. இது சாத்தியமில்லாத வாக்குறுதி. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையிலேயே 1082 அறிவிச்சிருந்தாங்க. அதை நடைமுறைப்படுத்த ஆட்சிக்கு வர நடைமுறைப்படுத்தல. இப்போ இது பொய்யான வாக்குறுதியாக நினைக்கிறேன் நான். மக்கள் எப்படி இருக்காங்க? நீங்கள் 1000 ரூபாய் கொடு 2000 ரூபாய் கொடு, அது வேற விஷயம்.
மக்கள் என்ன சலுகை வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதை கொடுங்க முதல்ல. அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதை கொடுக்காம எடுத்தோன்னுமே 1000 2000 1000 2000 3000 இதை கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள்